இந்த இமேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா நெறைய கார்ஸ் இருக்கு. அந்த நெறைய கார்ஸ்ல ஒரே ஒரு கார் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எந்த கார் டிஃபரெண்ட்டா இருக்குன்னு உங்களால ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த இமேஜ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நெறைய கோழிகள் சுத்தி சுத்தி இருக்கு. ஓகேங்களா? அந்த கோழிகளுக்கு நடுவுல ஒரே ஒரு பம்ப்கின் அதாவது பூசணிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த பூசணிக்காய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களால ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஒரு சின்ன க்ளூவும் நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். ரைட் சைடுல பார்த்தீங்க அப்படின்னா கீழ தான் அந்த பூசணிக்காய்ங்கிறது மறைஞ்சுகிட்டு இருக்கு. கரெக்ட்டா சேம் அதே கலர்லயே தான் இருக்கும். நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட்ல ஹார்ட் கலர் சிம்பல குடுத்துட்டு போங்க. இந்த இமேஜ்ல மொத்தம் 5 சிங்கங்கள் இருக்கு. அந்த 5 சிங்கங்கள்ல 2 சிங்கங்கள் மட்டும் சேமா இருக்கும். அந்த 2 சிங்கம் எதுன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழ ஆன்ஸர கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த இமேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா நெறைய புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்களுக்கு நடுவுல நான் ஒரே ஒரு பென்சில மறைச்சு வச்சிருக்கேன். அந்த பென்சில் எங்க மறைஞ்சிருக்குன்னு உங்களால ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கிரீன் கலர் ஹார்ட் சிம்பல குடுத்துட்டு போங்க. நெறைய பேருக்கு டாம் அண்ட் ஜெர்ரி கண்டிப்பா பிடிக்கும். இந்த இமேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்ரியோட அந்த ஷேப் மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கு. கீழ உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் நம்ம குடுத்துருப்போம். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன்ல எந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்ரியோட அந்த ஹெட் கூட ப்ராப்பரா மேட்ச் ஆகணும். நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இந்த இமேஜ்ல நெறைய டாக்ஸ் இருக்கு. அந்த டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாக் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எந்த டாக் டிஃபரெண்ட்டா இருக்குன்னு உங்களால ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஒரு சின்ன க்ளூ தரவே மாட்டேனே! இதுக்கு போட்ட வீடியோல எல்லாம் க்ளூ எல்லாம் குடுத்தாச்சு. கரெக்ட்டுங்களா? இந்த டைம்ல க்ளூவே இல்லாம நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்களான்னு பார்ப்போம். அப்படி நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம டாக் எமோஜிய கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த இமேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா நெறைய எமோஜிஸ் இருக்கு. அதுல ஒரே ஒரு எமோஜி மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எந்த எமோஜி டிஃபரெண்ட்டா இருக்குன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் கலர்ல இருக்கும் இல்லையா ஒரு எமோஜி சிரிச்சுக்கிட்டே அந்த எமோஜிய பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இமேஜ நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த இமேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா நெறைய ஐஸ்கிரீம் இருக்கு. எல்லா ஐஸ்கிரீமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்க மாரி இருக்கும். ஆனா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எந்த ஐஸ்கிரீம் டிஃபரெண்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட்ல ஐஸ்கிரீம் எமோஜிய கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையா நெறைய எமோஜிஸ் இருக்கும். பட் அதுல ஒரே ஒரு எமோஜி மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எந்த எமோஜி டிஃபரெண்ட்டா இருக்குன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட்ல ஹார்ட் கலர் சிம்பல கிரீன் கலர்ல குடுத்துட்டு போங்க. இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா ஷவர்மா மாதிரி ரோல் கட்டி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே பார்க்கறதுக்கு சேமா இருக்க மாரி இருக்கும் உங்களுக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எந்த விஷயம் அதுல டிஃபரெண்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல ஹார்ட் சிம்பலும் குடுத்துருங்க. அதாவது வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த இமேஜ்க்குள்ள ஒரு நம்பர் கமுக்கமா மறைஞ்சிட்டு இருக்கு. அந்த நம்பர் எதுன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இந்த இமேஜ்ல உங்களுக்கு நெறைய ப்ரோக்கோலி இருக்கும். ஓகேங்களா? அதுல ஒரே ஒரு ப்ரோக்கோலி மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எந்த ப்ரோக்கோலி டிஃபரெண்ட்டா இருக்குன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட்ல ஹார்ட் சிம்பல குடுத்துட்டு போங்க. வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த இமேஜ்க்குள்ள நெறைய தவளைகள் இருக்கு. அந்த தவளைகள்ல ஒரே ஒரு தவளை மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எந்த தவளை டிஃபரெண்ட்டா இருக்குன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட்ல தவளை எமோஜிய டைப் பண்ணிட்டு இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா நெறைய அயர்ன் மேன் ஹெட் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த அயர்ன் மேன் ஹெட்ல ஒரே ஒரு ஹெட் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எந்த ஹெட் டிஃபரெண்ட்டா இருக்குன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழ கமெண்ட்ல மார்வெல் இல்லனா அயர்ன் மேன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாரெல்லாம் அயர்ன் மேனோட டை ஹார்ட் ஃபேன்ஸா இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. லைக், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பட்டன கிளிக் பண்ணாம போயிடாதீங்க. இந்த இமேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா நெறைய ஹாலோவீன் பூசணிக்காய் இருக்கு. அந்த ஹாலோவீன் பூசணிக்காய்ல ஒரே ஒரு பூசணிக்காய் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எந்த பூசணிக்காய் டிஃபரெண்ட்டா இருக்குன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல பூசணிக்காய் எமோஜிய டைப் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு ஒரு ஐ டெஸ்ட் நம்பர் அப்புறம் இந்த இமேஜ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது எந்த நம்பர் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இந்த இமேஜ நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த இமேஜ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஷேடோ குடுத்துருப்பாங்க. அந்த 4 ஷேடோல ஒரே ஒரு ஷேடோ மட்டும் தான் அந்த குரங்கோட கரெக்ட்டான ஷேடோவா இருக்கும். அது எந்த ஷேடோன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட்ல அந்த நம்பர டைப் பண்ணிட்டு போங்க. இந்த இமேஜ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நெறைய அப்படி அழுவுற மாரி நெறைய எமோஜிஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த எமோஜிஸ்க்கு நடுவுல ஒரே ஒரு எமோஜி மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எந்த எமோஜி டிஃபரெண்ட்டா இருக்குன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் எமோஜிய கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த இமேஜ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாரி அதோட எமோஜி மாரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் இருக்கிற மாதிரியே எல்லாமே சேமா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒரே ஒரு எமோஜி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எந்த எமோஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல ஹார்ட் கலர் சிம்பிளை டைப் பண்ணிட்டு போங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அந்த ஏஞ்சல்ஸில் ஒரே ஒரு ஏஞ்சல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அது எந்த ஏஞ்சல் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்டோபஸோட மிஸ் ஆன பகுதியை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்டோபஸை நம்ம கடலில் விட்டுடலாம். இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓட்டை வடைகள் இருக்குது. அந்த ஓட்டை வடைகளில் ஒரே ஒரு வடை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இங்கிலீஷில் டோனட்னு சொல்லுவாங்க. நம்ம சைடில் நம்ம ஓட்டை வடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா?
ஓகே, அதுக்கான ஆன்சர் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பக் 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 நீ ஏமாட புறா அப்படின்னு சொல்கிற மாதிரி புறாவோட ஷேடோ பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ஷேடோவில் ஒரே ஒரு ஷேடோ மட்டும் தான் கரெக்டான ஷேடோ. அது எந்த ஷேடோ கரெக்டான ஷேடோ நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே டாக் எமோஜி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அந்த டாக் எமோஜியில் ஒரே ஒரு எமோஜி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எந்த எமோஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த தேனியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஷேடோ இருக்குது. அந்த 4 ஷேடோவில் ஒரே ஒரு ஷேடோ மட்டும் தான் கரெக்டான ஷேடோ. அது எந்த ஷேடோ கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வேஸ்ட் ப்ரஷும் 2 பேரும் சோடியாக இருக்காப்புல. ஓகேங்களா, அந்த 2 பேரோட ஷேடோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கொடுத்துருக்கு. அந்த 4 ஷேடோவில் ஒரே ஒரு ஷேடோ மட்டும் தான் கரெக்டான ஷேடோ. அது எந்த ஷேடோ கரெக்ட்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஐயோ பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பல்லோட ஷேடோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஷேடோவில் ஒரே ஒரு ஷேடோ மட்டும் தான் கரெக்டான ஷேடோ. அது எந்த ஷேடோ கரெக்டான ஷேடோ நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே ஆஃப் ஆயில் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எந்த இமேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம குவா வாத்து கொடையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்க நிறைய வாத்தில் ஒரே ஒரு வாத்து மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எந்த வாத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு புலி இருக்குது. அந்த புலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அது எந்த பார்ட் மிஸ் ஆகிருக்குன்னு அதோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இமேஜில் நிறைய யூனிகான் இருக்குது. அந்த யூனிகானில் ஒரே ஒரு யூனிகான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எந்த யூனிகான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி. இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போக்கிமான்ஸ் இருக்குது. நான் யாருக்கெல்லாம் போக்கிமான் பிடிக்குங்கிறதே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி இந்த போக்கிமானில் ஒரே ஒரு போக்கிமான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எந்த போக்கிமான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் ஹார்ட் கலர் சிம்பிளை கொடுத்துட்டு போங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏலியன்ஸ் இருக்குது. அந்த ஏலியனில் ஒரே ஒரு ஏலியன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஏலியன் எங்கே டிஃப்ரெண்ட்டாக மறைஞ்சிட்டு இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த இமேஜில் நிறைய உலக உருண்டை இருக்குது. ஓகேங்களா, அந்த உலக உருண்டையில் ஒரே ஒரு உலக உருண்டை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எந்த உலக உருண்டை டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் உலக உருண்டைக்குள்ளே எமோஜியை டைப் பண்ணிட்டு போங்க. ஸ்பைடர்மேன் சாகசங்களை செய்திடுவான். அதே மாதிரி ஸ்பைடர்மேனோட எமோஜி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பைடர்மேன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாப்புல. அது எந்த ஸ்பைடர்மேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெறித்தனமான ஸ்பைடர்மேன் ஃபேனாக தான் இருப்பீங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. நிஞ்சா டேட்டர்ஸ் மாதிரி நிறைய எமோஜிஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த எமோஜியில் ஒரே ஒரு எமோஜி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எந்த எமோஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடுகளுக்கான எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எமோஜியில் ஒரே ஒரு மாடு எமோஜி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எந்த எமோஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.